ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா திடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எம்புரானோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு லாலட்டன் யூனிவர்சல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு, எப்படா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சீக்கிரம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா பேர் இருக்காங்க. நம்ம லாலட்டன், நம்ம பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுராஜ் பச்சரமோடு, நம்ம டொவினோ, அதுக்கப்புறம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார், நம்ம அதுக்கப்புறம் ஐயோ பேரே மறந்துச்சு, லேடி சூப்பர் ஸ்டார் வந்து மஞ்சு, மஞ்சு மஞ்சு சேச்சி. அடடா வேற மாதிரி அவங்க ஆக்டிங்னா செம்ம. ஓகே சார், அந்த போயிட்டு நம்ம வீடியோ போய் பார்ப்போம். வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. പി കെ രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെ നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ये दया दिखाने के लायक ही नहीं होते, पर शुरू से वो एक के नाम से डरते थे. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, where is he now? Ma'am, you are going live. 5, 4, 3. उसकी आंखें सब देख रही है. പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിൻ്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടെപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. Face the world, Abraham. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. But answer this one question. Who are you really? Lucifer. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற மாதிரி தாறு மாறு தக்காளி சோறு சும்மா அப்படி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கும்
தனித்தனி கதை வந்து வச்சுருப்பாங்களாட்டுக்கு. நம்ம லாலட்டன் வர அந்த இது இருக்குது, அடடா வேற மாதிரி இருக்குது. நம்ம லாலட்டன் நம்ம சேட்டன் பிருத்திவிராஜ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கமாண்டோ மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டொவினோ வந்து அரசியல், நம்ம மஞ்சு சேச்சி அந்த அரசியல் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சுராஜ் வசனமோடு வந்திருக்காரு. 27 வந்து வருது. நான் ட்ரைலர் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் நேற்றுலாம் வந்து செக் பண்ணியிருந்தேன் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. விடிஞ்சு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடாடா எப்படினாலும் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கில் தான் வந்து இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ அடிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளோட அந்த மைக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட வந்து ரூமில் இருக்குது. சரி இங்கே வந்து என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு சரி எப்படினாலும் வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியாச்சு. கொஞ்சம் வீடியோ வந்து வாய்ஸ் கொஞ்சம் எதனா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 27 பார்ப்போம். நம்ம பெரிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து பார்ப்போம். இங்கே இருக்குது, கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போதே வந்து பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து நம்ம பண்ணிடலாம். ட்ரைலர் மிஞ்சி போனால் வந்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் 2.5 நிமிஷம்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3.25 நிமிஷம், அதாவது ஒரு சாங் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ வந்து உள்ள விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து தாறுமாறு தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு சந்திப்போம். பாய்.